சில மணிகண்டன் சார், என்ன சார் தொடர்ந்து இந்த ஒரு 3 வருஷமாக இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக இந்த போதைப்பொருள் கடத்தல் பறிமுதல் இப்படிங்கிற செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 3 வருஷத்தில் வந்து தமிழ்நாடு இந்த போதை ஹப்பாக மாறிடுச்சா சார்? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக விழித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள், சக விருந்தினர்களுக்கு, நெறியாளருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மாலை வணக்கங்க. என்னோட ஆடியோ சரியா இருக்குங்களா? சரியா இருக்கு சார். சரிங்க. அதாவதுங்க, ஆவடி குமாரண்ண வந்து ஒரு தமிழகத்தில் உள்ள அதிமுகங்கிற பெரிய கட்சியுடைய ஒரு முன்னணி தலைவர். இப்ப வந்து இருக்கிற முதலமைச்சர் மேல ஒரு அபாண்டமான, யாரும் ஏத்துக்க முடியாத அடாவடித்தனமான இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. அதாவது தமிழகத்துல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ல தொடங்கி, அதுக்கு முன்னாடி சுப்பராயன்ல தொடங்கி, பின்னாடி வந்த ராஜாஜி, காமராஜர், எந்த முதலமைச்சரும் இதுவரைக்கும் செய்யாத அறுபெரும் சாதனையை செஞ்சவர் கருணாநிதி அவர்கள். அந்த கருணாநிதி பெஞ்ச்மார்க்கா செஞ்ச ஒரு சாதனைய பிரேக் பண்றதுக்காக அல்லும் பகலும் இரவு துக்கம் எதையுமே பார்க்காம முழு நேரமா பாடுபட்டு இருக்காரு. சாதனை அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வர ராசா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது தூக்கம் இல்லாம, உணவு இல்லாம, உற்றாரை பார்க்காம, உற்ற மனைவி பார்க்காமல், பெற்ற பிள்ளையை பார்க்காம தன்னுடைய தகப்பன் சாதனையை தான் முறியடிக்கணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்கிற ஒரு மாண்புமிக்க, மரியாதை மிக்க முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றது எனக்கு கடுமையான வேதனையா இருக்குதுங்க. குள்ளுகப்பட்டர் அப்படின்னு இவங்களால சொல்லப்பட்ட மூதறிஞர் ராஜாஜி கொட்டு மலையில கொடை பிடிச்சிக்கிட்டு போய் கருணாநிதி, தன்னை விட அரசியல்லயே வயதிலேயே இளையவரான கருணாநிதி கிட்ட போய், முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை பார்த்து, தயவு செஞ்சு தமிழகத்தை மது விலக்கை எடுத்துறாதீங்க, மது விலக்குங்கிறது தமிழகத்துல தொடரட்டும் அப்படின்னு கெஞ்சாத கொடுமையா அந்த தமிழக மக்களுக்காக அன்னைக்கு கெஞ்சி கேட்டப்ப, எல்லா 4 முனையிலும் வந்து மது ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிற கற்பூர பாலம் மாதிரி தமிழகத்தை மட்டும் நான் காப்பாற்ற முடியாதுன்னு சினிமா டைலாக் பேசிட்டு சீம சாராயத்தை அவங்க அப்பா திறந்து விட்டு அறுபெரும் சாதனை பண்ணாரு. எந்த முதலமைச்சரும் பண்ணாத ஒரு சாதனையை பண்ணாரு. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்கள் சொன்னாரு, அது சொன்னது உண்மை. ஆனா அவர் சீம சாராயத்தை மட்டும் இல்ல, சாராயம் கள்ளுக்கடைகளை ஒவ்வொரு ஆம்லெட் வில்லேஜ்லையும் திறந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் சாராய கடையை திறந்தவர் கருணாநிதி. அதனால இது மட்டும் இல்ல, சாராய கடை திறந்தாரு. இன்னைக்கு இருக்கிற முறையில் அது மாதிரி 89 வர சொல்ல மலிவு விலை சாராயம், பாக்கெட் சாராயம் வித்தாரு. இதெல்லாம் வந்து அவருடைய பெரும் சாதனை. ஓகே சார், மணிகண்டன் சார் நீங்க பதிவு செய்யலாம் சார். அந்த மாதிரி இப்ப ஆவடி குமார் சார் சொன்ன மாதிரி அறுபெரும் சாதனை பண்ண தன்னுடைய தகப்பனையே மிஞ்சி தகப்பன் சாமியாக மாற வேண்டும். நீ வெறும் சீம சாராயத்தையும் சாராய கடையும் கல்லு கடை தானே திறந்துட்ட. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடைக்காத மிகப்பெரிய அத்தனை உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் போதை மருந்து அத்தனையும் கிடைக்கிற மாநிலமா நான் தமிழகத்தை மாத்திரம் பார் அப்படின்னு பாடுபட்டு இருக்கிற ஒரு முதல்வரை பார்த்து என்ன சொல்றீங்க? ஏன் சார் எவ்வளவு கஷ்டப்படுறாரு இன்னைக்கு இந்தியா? சார் மணிகண்டன் சார், எங்கோ வேற யாரோ ஒருத்தங்க பண்ற தப்புக்கு எப்படி சார் முதலமைச்சர் இப்படி பண்றான்னு இப்படி சொல்றதை ஏத்துக்க முடியுமா சார்? அப்படிங்களா? கடந்த 2021 வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அதுல ஒண்ணுங்க, ஒரு விஷயத்துக்கு வர, இப்ப டிஜிபியா இருக்கிற மரியாதைக்குரிய சங்கர் ஜிவால் ஒன்று சொல்றாரு. அதுவும் ஒரு இந்த நாட்டுடைய உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா என்ன சொல்றாருன்னா, பிடிக்கப்பட்ட போதைப் பொருளோட வேல்யூ அவ்வளவு எல்லாம் கிடையாதுங்க, அது வேல்யூ ரொம்ப கம்மி, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாங்கன்னு ஒரு பொறுப்புள்ள டிஜிபி பேசுற பேச்சாங்க. அப்ப இன்னொன்னு சொல்லாமா, அந்த போதைப் பொருளோட குட்காவை எடுத்துட்டு சட்டசபையில வந்து நாடகம் போட்டீங்களா, குட்கா சாப்பிட்டீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷத்துல சாவீங்க, இந்த போதைப் பொருளை சாப்பிட்டீங்கன்னா 10 நாள்ல சாவீங்க. இது ஒரு ஒப்பீடா? என்ன மாதிரி ஒரு ஆட்சி? அதாவது சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா சார், இப்பதான் இந்த 2000 கோடி மதிப்புல போதைப் பொருளை கடத்தினாருன்னு ஜாஃபர் சாதிக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமே ஓயறதுக்குள்ள இப்போ புதுக்கோட்டையில 110 கோடிக்கு போதைப் பொருளை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது?
கிடைத்தது முனை அளவு, கிடைக்காமல் போனது எவ்வளவோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிங்க. கடந்த 3 ஆண்டுகள் அதான் மன்னன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி. நீங்க சொல்ற ஜாபர் சாதிக் பாத்தீங்கன்னா பிடிபடும் போது பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலினுடைய படத்தை தன்னுடைய இதுல வச்சிருந்தாரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. யாராருக்கு நான் நெருங்கிய தொடர்புல இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாராரு 33 கோடி ரூபாய் போட்டு வாட்ச் கட்டி இருக்கிறாங்க, 5 கோடி ரூபாய் கார் யார் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் தமிழக மக்கள் யாரும் முட்டாள் இல்லைங்க. இன்னைக்கு உள்ள மணிகண்டன் சார், நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ திமுகவோட அந்த முக்கிய பிரமுகர்கள் தான் இவங்களுக்கு எல்லாம் உடந்தையா இருக்க மாதிரில சொல்றீங்க. ஒண்ணு கேக்குறேங்க, ஒரு டிஜிபியை போய் ஒரு போதை மருந்து கடத்தக்கூடிய சர்வதேச குற்றவாளி, அமெரிக்காவோட FBI வார்னிங் கொடுத்து பிடிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி டிஜிபி பக்கத்திலயும் முதலமைச்சர் பக்கத்திலயும் முதலமைச்சருடைய மகனா நாளைக்கு பட்டம் சூட்ட போற முதலமைச்சர் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்களே அந்த உதயநிதி பக்கத்திலயும் போய் நிக்கிறாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் கேட்கிற முதல் கேள்விங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில குட்கா யாரோ ஒரு கடையில வித்தாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் நியாயப்படுத்தல. அந்த குட்காவை சட்டசபையில எடுத்துட்டு வந்து என்ன மாதிரி நாடகம் நடத்துறாங்க. இவர் சொன்னாரு, நான் சாஃப்ட் முதலமைச்சர் இல்ல, நான் இந்த ஸ்டாலின் மாதிரி மாதிரிவேன், சர்வாதிகாரியா மாதிரி சினிமா டிராமா அவங்க அப்பா பேசுற கதவசனத்தை பேசி இந்த 3 வருடத்துல போதை மருந்துக்கு பெரிய ஸ்பாட்டா இருந்தது, ஹப்பா இருந்தது. பஞ்சாப்ங்கிற பேரை தட்டி அந்த டிராபிய தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு சார் நம்ம முதலமைச்சர். முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இந்த போதைப் பொருள் கடத்துக்கு உடந்தையா இருக்கவங்கள நான் சர்வாதிகாரியா மாறி தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஸ்டாலின் ஏன் சர்வாதிகாரியா மாற மாட்டேங்கிறாரு? ஏன் தயக்கம் காட்டுறாரு? அருமையா கேட்டீங்க. ஊழல் பண்ணீங்கன்னா கூட தம்பி அதுல ஒரு அளவு தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா போதைப் பொருள் கடத்துறதும் இன்னொன்னு வரப்போகுது பாருங்க. ஆயுத கடத்தல் எந்த அளவுக்கு போச்சு, ISISக்கு ஆள் சேர்த்துறவனுக்கு எல்லாம் இந்த ஆள் எப்படி போய் காசு கொடுத்தாங்கலாம் இனிமேல் வரப்போகுது, வரிசையா வரப்போகுது. ஃபாஸ்ட் ஏர்ன் மணி எப்படி இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டோ அந்த மாதிரி ஊழல்னா நீங்க காத்திருக்கணும், அதுக்கு இவ்வளவு நாள் பண்ணணும், யாராவது பாத்துருவாங்களா உங்களை மாதிரி நியூஸ் மாதிரி ஆளுங்க செய்தி எடுத்துருவாங்களா எல்லாம் பயந்து பண்ணணும். இது சும்மா ஒரு 2 நாள்ல 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி சம்பாதிக்கக்கூடிய போற ஃபாஸ்ட் ஏர்ன் மணி முதல் காரணம். 2வது காரணம், ஜென்மத்துல இனிமேல் இந்த திராவிட என்ன சொல்றது திருட்டு திமுகங்கிறது ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது அது உள்ள எல்லா டாப் போஸ்ட் தலைவர்களுக்குமே நல்லா தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் என்ற அடிப்படையில தமிழகத்தை திராவிட சுடுகாடா மாத்திரத்துக்கு இந்த ஆட்சியுடைய தலைவர் செயல்பட்டு இருக்கிறாருங்க. நன்றி சார், நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சேலம் மணிகண்டன் சார். சார், இந்த கஞ்சா கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா அமைய போகுதா? இன்னும் திமுகவில் இன்னும் பலர் சிக்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? மிக சுருக்கமா சார். தலைவலியில இல்லைங்க, தலையே விழுவ போகுது, அதுதான் விஷயம். நல்லா பொறுத்திருந்து பாருங்க. 22,000 போராட்டங்கள் கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா TM சவுந்தரராஜன், KJ யேசுதாஸ், SP பாலசுப்ரமணியத்தோட புகழ்பெற்ற ஒரு பாடகர் மூடு டாஸ்மார்க்க மூடுன்னு மோளம் அடிச்சுட்டு பாடினாரு. அந்த ஆள் எங்க போனாருன்னு தெரியல. ஒரு சட்டக்கல்லூரி மாணவி அம்மா மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டு மோடி நாட்டுக்கு கேட்டுன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. இளம் விதவைகள் அதிகமாக போய்விட்டார்கள் இந்த நாசகார எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அப்படின்னு கனியக்கா சொன்னாங்களே. வெறும் சாதாரண டாஸ்மார்க்ல இன்னைக்கு இவங்க வித்துக்கிட்டு இருந்த சாராயம் அன்னைக்கு வித்ததுக்கெல்லாம் இவங்க எல்லாம் கூப்பாடு போட்டாங்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலை சார் சொன்ன மாதிரி இது ஒரு நாட்டையே சீரழிக்க கூடியது. ஒரு நாட்டினுடைய இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா அது பொருளாதாரம் படுத்து அந்த நாடு நாசமா போவோம். அதை நோக்கி இந்த திமுக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பாக்குற தமிழக மக்கள் வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வந்துதான் இந்த அநியாயத்தை தீர்த்து வைப்பார், தமிழ்நாட்டை காக்க போன்ற எல்லச்சாமி அவரு. நன்றி சார், நன்றி.